வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அன்வாரின் குடும்ப கட்சியாக மாறியதா PKR? குற்றச்சாட்டை மறுத்தார் நூருல் ஈசா. தந்தை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் PKR கட்சியின் தலைவராக இருக்கும் நிலையில் கட்சி தேர்தலில் மகள் நூருல் ஈசா துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவது மூலம் மக்களை முன்னிலைப்படுத்தி ரிஃபார்மாசி என்ற முழக்கத்துடன் தொடங்கப்பட்ட அந்த நீதி கட்சி தற்போது குடும்ப கட்சியாக மாறிவிட்டதா என்ற கேள்வி வெளிப்படையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்று முடிவடைந்த PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கலில் பிரதமரும் PKR கட்சியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதேவேளையில் PKR கட்சியின் உதவி தலைவரும் டத்தோஸ்ரீ அன்வாரின் மூத்த புதல்வியுமான 44 வயது நூருல் ஈசா கட்சியின் நடப்பு துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லியை எதிர்த்து போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். PKR கட்சியின் முதல் நிலை பதவிக்கும் இரண்டாவது நிலை பதவிக்கும் தந்தையும் மகளும் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது குறித்து பல்வேறு வியாக்கியானங்களும் விமர்சனங்களும் எழுந்துள்ள நிலையில் PKR ஒரு குடும்ப கட்சி என்று கூறப்படும் குற்றச்சாட்டை நூருல் ஈசா வன்மையாக மறுத்தார். PKR குடும்ப கட்சி என்று கூறப்படுவது தங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள காலாவதியான தாக்குதலாகும் என்றார். இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு புதியதல்ல. PKR தொடங்கப்பட்டது முதல் முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டாகும் என்று நூருல் ஈசா குறிப்பிட்டார். கடந்த 2010, 2014 மற்றும் 2018 ஆண்டுகளில் கட்சியின் உதவித் தலைவர் பதவிக்கு தாம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது கூட இதுபோன்ற குற்றச்சாட்டை தான் முன்வைத்தார்கள் என்று இன்று நடைபெற்ற வேட்புமனு தாக்கலின் போது டத்தோஸ்ரீ அன்வாரின் மூத்த புதல்வியான நூருல் ஈசா மேற்கண்டவாறு கூறினார். PKR கட்சியின் உதவித் தலைவரான தனது மகள் நூருல் ஈசா கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவது குறித்து அக்கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் கருத்து கேட்டபோது அக்கேள்விக்கு பதிலளிப்பதை தவிர்த்தார். தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள நானே இப்போதான் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறேன் என்று சிரித்தபடி கூறியவாறு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பதை அன்வார் தவிர்த்தார். PKR கட்சியின் துணைத் தலைவராக நடப்பு தலைவர் ரஃபீசி ரம்லி தொடர்ந்து இருப்பார் என்று டத்தோஸ்ரீ அன்வார் கூறி வந்த நிலையில் திடீரென்று தனது மூத்த மகள் நூருல் ஈசாவை துணைத் தலைவர் பதவிக்கு களம் இறக்கப்பட்டிருப்பது PKR வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி மற்றும் வெட்டுக்கத்தியை ஆயுதமாக ஏந்தியவாறு நகை கடைக்குள் நுழைந்த 3 கொள்ளையர்கள் 3,90,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1:25 மணியளவில் இப்போ மகிழம்பு பகுதியில் உள்ள ஒரு பேரங்காடியில் நிகழ்ந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் கொடுத்த தகவலை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனல் அபிடின் அபாங் ஹமட் தெரிவித்தார். முகமூடி அணிந்த நிலையில் இந்த துணிகர கொள்ளையில் ஈடுபட்டுள்ள அந்த 3 கொள்ளையர்களும் உள்ளூரைச் சேர்ந்தவர்கள் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 3 கொள்ளையர்களும் வெள்ளை நிற டொயோட்டா கேம்ரி காரில் தப்பிச் செல்வதற்கு முன்னதாக ஒரு துப்பாக்கி மற்றும் ஒரு வெட்டுக்கத்தியை கொள்ளைக்கு பயன்படுத்தியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளதாக ACP அபாங் ஜைனால் குறிப்பிட்டார். இக்கொள்ளை சம்பவத்தில் நகைக்கடை பணியாளர்கள் யாரும் காயம் அடையவில்லை. 3 கொள்ளையர்களுக்கு எதிராக தீவிர தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடிப்பதால் டில்லி விமான நிலையத்தில் கடந்த 2 நாட்களில் 228 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இரு நாடுகளுக்கு இடையில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் காரணமாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு, பஞ்சாப், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள இந்திய நகரங்கள் மீது பாகிஸ்தானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் மேலும் அதிகரித்தன. இதன் எதிரொலியாக கடந்த 2 நாட்களில் டில்லி சர்வதேச விமான நிலையத்தில் 228 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
கடத்தப்பட்டதாக கூறப்படும் வர்த்தக பெண்மணி டத்தின் ஸ்ரீ பமிலா லிங்கிற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நெருக்குதல் அளித்திருப்பதுடன் தேவையற்ற விவகாரங்களில் அதன் தலையீடு இருந்துள்ளது என்று வழக்கறிஞரும் மனித உரிமை போராட்டவாதியுமான சித்தி ஜபிடா கசிம் கூறுகிறார். SPRM விசாரணையில் இருந்தபோது 42 வயதுடைய அந்த வர்த்தக பெண்மணிக்கு இத்தகைய நெருக்குதலை அந்த ஆணையம் அளித்துள்ளதாக அவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். SPRM விசாரணைக்கு செல்வதாக கூறி வெளியே சென்ற பமிலா லிங் கடந்த ஏப்ரல் 9 முதல் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. SPRM கட்டடத்தில் பமிலா லிங் விசாரணையில் இருந்தபோது தனது கணவனுடனான விவகாரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அந்த ஆணையத்தின் துணை இயக்குநர் ஒருவர் அறிவுறுத்தியிருப்பதாக சித்தி குற்றஞ்சாட்டியிருக்கிறார். SPRM-இன் இத்தகைய செயல்கள் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக சித்தி குறிப்பிடுகிறார். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் கீழ் தங்கள் தொழிலாளர்களை பதிவு செய்யாத மற்றும் நிலுவையில் உள்ள சந்தா பணத்தை செலுத்தாத முதலாளிமார்கள் அதற்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு மன்னிப்பு மாத கால அவகாசம் வரும் மே 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்துள்ளார். மன்னிப்பு வழங்கும் வகையிலான இந்த கால அவகாச நீட்டிப்பில் அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராத தொகையில் 50 விழுக்காடு வரை கழிவு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் விளக்கினார். எனினும் சொக்சோ சந்தா செலுத்தாத வழக்கு, நீதிமன்ற நடவடிக்கை, தொழிலை பதிவு செய்யாதது, அபராதம் விதிக்கப்பட்டது, தொழில் விபத்துகளை தாமதமாக அறிவித்தது போன்ற பிரச்சினைகளில் சிக்காதவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இந்த சலுகை 100 பில்லியன் சந்தா பாக்கியை வைத்துள்ள 2,15,171 முதலாளிகளை உட்படுத்தியதாகும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் விளக்கினார். 4 வயது மகளை பராமரிக்கும் உரிமையை தனது மனைவிக்கு வழங்கியிருக்கும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து நபர் ஒருவர் செய்து கொண்ட மேல்முறையீட்டை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. குழந்தையின் தந்தையான 38 வயது கண்ணன் செய்து கொண்ட மேல்முறையீட்டில் நடைமுறை ரீதியாக அடிப்படை குறைபாடுகள் இருப்பதாக கூறி அப்பீல் நீதிமன்ற நீதிபதி அசிசா நவாவி தலைமையிலான 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினர் ஏகமனதாக முடிவெடுத்து அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தனர். மகளை பராமரிக்கும் உரிமையை தனது மனைவியான 32 வயது தேவித்ராவிற்கு வழங்கியிருக்கும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கண்ணன் இந்த மேல்முறையீட்டை செய்திருந்தார். அடுத்த ஆண்டுக்குள் மலேசிய பிரீமா கழகம் சம்பந்தப்பட்ட நலிவடைந்த திட்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அதன் அமைச்சர் ngா கோமெங் தெரிவித்துள்ளார். இதுவரை பிரீமா 31 சுகாதார திட்டங்களை வெற்றிகரமாக முடித்துள்ளது. மேலும் மலாக்காவில் ரெசிடென்சி கிளேபாங் மற்றும் புக்கிகாட்டில், கெடா மாநிலத்தில் ரெசிடென்சி சிம்பாங் 2 ஆகிய 3 திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். வீடு வாங்குபவர்களின் நலனை முடிந்தவரை சிறப்பாக கவனித்துக் கொள்வதற்காக கைவிடப்பட்ட அல்லது நலிவடைந்த திட்டங்களை முடிப்பதில் பிரீமா உறுதி பூண்டுள்ளதாக ngா கோமெங் தெரிவித்தார். இந்த முன்முயற்சியானது வீடு வாங்குபவர்களின் நலனை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து நலிவடைந்த திட்டங்களையும் முடிப்பதில் தாங்கள் கொண்டுள்ள கடப்பாட்டையும் பிரீமா மற்றும் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் காட்டுகிறது என்று அமைச்சர் விளக்கினார். மேலும் எல்லா நிலைகளிலும் பொருத்தமான சூழலை உருவாக்குவதற்கு கூடுதல் மதிப்பாக லேண்ட்ஸ்கேப் நில வடிவமைப்பு அமைத்தல், கால்பந்து மைதானங்கள் மற்றும் சூராவ் போன்ற மேம்பாடுகளை உள்ளடக்கிய திட்டங்களையும் பிரீமா தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது என்று ngா கோமெங் தெளிவுபடுத்தினார். இன்று நெகிரி செம்பிலான் ரந்தாவ், பண்டார் ஏக்கர் ரந்தாவில் வீடு வாங்கியவர்களுக்கு சாவியை ஒப்படைக்கும் நிகழ்வில் ngா கோமெங் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி மன்ற மற்றும் போக்குவரத்து ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமாரும் கலந்து கொண்டார்.
மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியின் பதவிக்கால ஒப்பந்தம் இம்மாதம் 12ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் அவரின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனை அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கர் அறிவித்துள்ளார். அசாம் பாக்கியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அசாம் பாக்கியின் பதவிக்காலம் நீட்டிப்பு மே 13ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தான் ஸ்ரீ சம்சுல் தெரிவித்துள்ளார். தனது பராமரிப்பில் விடப்பட்ட 5 மாத கைக்குழந்தையை சித்திரவதை செய்ததாக ஆயம்மா ஒருவர் குலுவாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 20 வயது அமீரா அஜிரா முகமது ஃபாரிட் என்ற அந்த ஆயம்மா நீதிபதி ஓஸ்மான் எஃப்என்டி முகமது சாலே முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் ஜோஹர் குலுவாங் என்சே பசார் ஹஜி கல்சோ மருத்துவமனையின் பணியாளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு டஸ்காவில் அப்பெண் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் அந்த பெண் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். LRT ரயிலில் பயணம் செய்த அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவரை உடலோடு உரசி மானபங்கம் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட தனியார் பல்கலைக்கழக மாணவன் ஒருவனுக்கு 5,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. 28 வயது ரஹ்மான் மோஷூர் என்ற அந்த வெளிநாட்டு மாணவன் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி காலை 9 மணியளவில் கோலாலம்பூர் பங்சாருக்கு செல்லும் LRT ரயிலில் இந்த ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த மாணவன் மஜிஸ்ட்ரேட் மகேஸ்வரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த தனியார் பல்கலைக்கழக மாணவன் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.